அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, மீண்டும் உங்களை சந்திக்க வைத்த இறைவனுக்கே புகழனைத்தும். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனலின் நெடுநாளைய நேயரும் அன்பு சகோதரருமான காயல்பட்டினம் ஜஸ்முத்தீன் அவர்கள் அருமையான பதிவொன்றை எனக்கு அனுப்பி வைத்திருந்தார். அதை உங்களோடு இந்த வீடியோவின் மூலமாக பகிர்ந்து கொள்கிறேன். எல்லோரும் ஹஜ் முடித்து ஊர் திரும்பும் நேரம் இது. சவுதி அரேபியாவின் ஜித்தா விமான நிலையத்திலே தங்கள் விமானத்திற்காக காத்திருந்த இருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள். அவர்களில் ஒருவருடைய பெயர் நசீர், மற்றொருவருடைய பெயர் சயீத். நசீரும் சயீதும் அந்த விமான நிலையத்திலே சந்தித்துக் கொள்கிறார்கள். நசீர் சொல்கிறார், எனக்கு ஹஜ் செய்வது இது 10வது முறை. உங்களுக்கு எத்தனையாவது முறை இந்த பெரும் பாக்கியத்தை எனக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் என்று சொல்கிறார். சயீத் அதற்கு சொல்கிறார், அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு ஹஜ் செய்வது இதுவே முதல் முறை. இந்த பாக்கியத்தை எனக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவும் கூட அவனுடைய பெரும் கருணையால் நிகழ்ந்தது என்கிறார். சொல்லுங்களேன், அப்படி என்ன நிகழ்ந்தது என்று கேட்கிறார் நசீர். அப்போது சயீத் சொல்கிறார், நான் எங்கள் ஊரில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் பிசியோதெரபிஸ்டாக பணிபுரிந்து வருகிறேன். ஹஜ் செய்ய வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தேன். நீண்ட காலமாக அந்த பணத்தை சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தேன். ஹஜ் செய்யும் வேளையும் வந்தது, ஓரளவிற்கு பணமும் சேர்ந்தது. ஹஜ் செய்யும் நாளன்று அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு நான் ஹஜ்ஜிற்காக கிளம்ப தயாராக இருக்கிறேன். அப்போது அந்த மருத்துவமனைக்கு தன்னுடைய மகனின் ஊனத்திற்காக சிகிச்சை எடுத்து கொண்டிருந்த ஏழை தாய் ஒருவர் வருகிறார். நான் உங்களை சந்திப்பது, இந்த மருத்துவமனையில் சந்திப்பது இதுவே கடைசி முறையாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு என்னுடைய ஹஜ்ஜிற்காக வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறார். இறைவன் உங்களுடைய ஹஜ்ஜை பொருந்திக் கொள்வானாக என்று அந்த ஏழை தாய் சொன்னார். பேச பேச அவருடைய கண்களிலே கண்ணீர் வழிகிறது. ஏனம்மா கண்ணீர் விடுகிறீர்கள் என்று கேட்டேன். அப்போது அந்த ஏழை தாய் சொல்கிறார், நான் என்னுடைய கணவரின் வருமானத்திலே தான் என்னுடைய பிள்ளைக்கு இந்த மருத்துவமனையிலே வைத்தியம் பார்த்து கொண்டிருந்தேன். என்னுடைய கணவரின் வேலை போய்விட்டது. தற்போது அவர் வருமானமே இல்லாமல் வீட்டில் இருக்கிறார். இனிமேல் இந்த மருத்துவமனையில் என்னுடைய குழந்தைக்கு என்னால் வைத்தியம் பார்க்க இயலாது என்று சொல்கிறார். அதை கேட்ட என் மனம் மிகவும் சங்கடப்பட்டது. வருத்தத்தோடு சென்று அந்த மருத்துவமனையின் மேலாளரை சந்தித்து கேட்டேன், அந்த குழந்தைக்கு இலவசமாக உங்களால் மருத்துவம் பார்க்க முடியுமா என்கிறேன். அதற்கு அந்த மேலாளர் சொன்னார், இது அறக்கட்டளை கிடையாது, இது தனியார் மருத்துவமனை, இங்கு காசில்லாமல் எதுவுமே நடக்காது என்று சொல்கிறார். மனம் மிகவும் வருத்தப்பட்டு இறைவனை தியானிக்கிறேன். அவனிடமே கேட்கிறேன், அல்லாஹ், ஹஜ் செய்வது என்பது எனக்கு எவ்வளவு பிரியமானது என்று உனக்கு தெரியும். அது மட்டுமல்லாமல் எம்பெருமான் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சந்நிதியையும் சென்று தரிசிக்க வேண்டும் எனும் அவா என்னுள் ஏராளமாக இருக்கிறது. என்றாலும் கூட இந்த சூழ்நிலையில் இந்த தாய்க்கு உதவுவதுதான் எனக்கு சரியென்று படுகிறது. நான் ஹஜ்ஜிற்காக சேர்த்து வைத்திருந்த பணம் முழுவதையும் அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று மனமோந்து சென்று அந்த தாயிடம் நான் ஹஜ்ஜிற்காக சேர்த்து வைத்திருந்த பணம் முழுவதையும் கொடுக்கிறேன். அது அந்த குழந்தையின் 6 மாத மருத்துவ செலவுகளுக்கு போதுமானது. அதை வாங்கி கொண்ட அந்த தாயின் கண்களிலே கண்ணீர் பெருக்கெடுத்தது. உண்மையிலேயே இறைவனுக்கும் எனக்கும் நன்றி சொன்னார் அந்த தாய். அத்தோடு ஒரு பக்கத்திலே ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாத வேதனை ஒருபுறம் இருந்தாலும் கூட அந்த தாய்க்கு உதவியை நினைத்து ஒரு பக்கத்திலே மகிழ்ச்சியோடு நான் வீட்டிற்கு செல்கிறேன். அன்று இரவு உறங்குகிறேன். அப்போது ஒரு அருமையான கனவு வந்தது. அங்கே நான் ஹஜ்ஜு செய்வதைப் போல ஒரு அற்புதமான தோற்றம். அந்த ஹஜ்ஜு செய்து முடித்தவுடன் எல்லோரும் வந்து என்னை வாழ்த்துவது போன்று எனக்கு அந்த உணர்வு ஏற்பட்டது. அந்த உணர்வோடு அப்படியே எழுகிறேன். விடுகிறது, மனம் முழுவதும் சந்தோஷமாக இருக்கிறது. மருத்துவமனைக்கு சென்றேன். அப்போது மருத்துவமனையின் மேலாளர் என்னிடம் வந்து சொல்கிறார், நம்முடைய மருத்துவமனையின் உரிமையாளர் அவர்கள் ஹஜ் செய்ய விரும்புகிறார்.
அவரோடு ஒரு பிசியோதெரபிஸ்டும் செல்ல வேண்டி இருக்கிறது, நீங்கள் செல்கிறீர்களா என்று எனக்கு கேட்டார். ஹஜ் செய்யும் வாய்ப்பு மீண்டும் எனக்கு கிடைத்ததை நினைத்து மனதிலே மிக பெரும் மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை யார் தட்டி கழிப்பார்கள்? உடனே நானும் ஒப்புக்கொண்டு உரிமையாளரோடு ஹஜ் செய்கிறேன். ஹஜ் செய்யும் போது என்னுடைய சேவைகள் உரிமையாளருக்கு மிகவும் பிடித்துவிட அவர் என்னிடம் மிகவும் பிரியத்தோடு இருக்கிறார். அப்போது நான் மெல்ல மெல்ல அந்த மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கொண்ட அந்த ஏழைத்தாயின் குழந்தையை பற்றிய விவரங்களை சொல்கிறேன். அவருக்கு இலவசமாக மருத்துவம் செய்ய முடியுமா நம் மருத்துவமனையில் என்று அவரிடம் கேட்டேன். உடனடியாக தன்னுடைய மேலாளரை தொடர்பு கொண்டு அந்த குழந்தையின் மருத்துவ செலவு முழுவதையும் தானே ஏற்றுக்கொள்வதாக சொல்கிறார். அது மட்டுமல்லாமல் அவனுக்கு நான் செலவழித்த அந்த முழு தொகையையும் எனக்கு கொடுத்துவிட்டு மேலும் பெரிய தொகை ஒன்றையும் எனக்கு கொடுத்தார். எப்படிப்பட்ட கருணை பாருங்கள், இறைவனின் கருணை. ஹஜ் செய்யும் என்னுடைய ஹாஜத்தும் நிறைவேறியது, அந்த குழந்தையின் மருத்துவ செலவிற்கும் வழி கிடைத்தது. அது மட்டுமல்லாமல் தன்னுடைய மருத்துவமனையில் அல்லாத பிற நிறுவனத்தில் அந்த குழந்தையின் தந்தைக்கு வேலையும் போட்டு கொடுத்து விடுகிறார் அந்த அற்புதமான உரிமையாளர். இத்தனையும் யாரால் நிகழ்ந்தது என்றால் பெரும் கருணையாளனாகிய இறைவனால் தான் நிகழ்ந்தது என்று அவர் சொல்லி முடித்து உடனே நசீர் அவரை இறுக கட்டி தழுவிக்கொண்டு, நான் வெட்கப்படுகிறேன், 10 முறை ஹஜ் செய்து விட்டேன் என்று ஆணவத்தோடு இருந்தேன், இன்னும் சொல்ல போனால் பெருமையோடு இருந்தேன். இந்த ஒரு ஹஜ்ஜு உண்மையிலேயே உங்களுக்கு 1000 ஹஜ்ஜிற்கு சமமானது என்று சொல்லி அவரை கட்டி தழுவுகிறார். அன்பிற்குரியவர்களே, இதுதான் இறைவன் நினைத்தால் எதையும் செய்வான். ஒருவரால் பண வசதி இல்லை அல்லது என்னிடம் எந்த ஒரு வசதியுமே கிடையாது, என்னால் ஹஜ் செய்ய முடியாது என்று நம்மால் நினைக்க முடியாது. இறைவன் அழைத்தால் நாம் சென்றாக வேண்டும். நிச்சயமாக இறைவன் அழைப்பான். நம்முடைய ஒவ்வொருவருக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை இறைவன் தந்தருள்வான். அந்த எண்ணத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். ஹஜ் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். இறைவனுக்கு இன்னும் பிடித்தமான ஒரு விஷயம் என்னவென்றால், தன்னுடைய அடியார்களுக்கு, அதிலும் ஏழைகளுக்கு அவர்களுடைய துன்பங்களை உணர்ந்து யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களை மிகவும் பிடிக்கும் இறைவனுக்கு என்ற ஒரு உண்மை இந்த சம்பவம் மூலமாக தெரிகிறது. இது நிகழ்ந்த உண்மை சம்பவம். அன்பிற்குரியவர்களே, இந்த அற்புதமான நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். இதை அனுப்பிய ஜஸ்முத்தீன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இன்னும் பல நேயர்கள் தொடர்பு கொண்டு நம்முடைய தண்டோரா தமிழன் சேனலுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கூத்தாநல்லூரை சேர்ந்த அற்புதமான பெரியவர் அன்பிற்குரிய ஹாஜி கூத்தாநல்லூர் ஹாஜா பத்ருதீன் அவர்கள் எனக்கு ஒரு அருமையான புத்தகத்தையும் அனுப்பி வைத்திருக்கிறார். என்னுடைய முகவரியை பெற்றுக்கொண்டு ஹஜ் பெருநாள் சிறப்பு மலர் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தையும் அனுப்பி வைத்திருக்கிறார். அவருக்கும் இந்த வேளையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய எல்லோருக்கும் அல்லாஹு தாலா ஹஜ் செய்யும் பெரும் பாக்கியத்தை தந்தருள்வானாக, ஆமீன் என்று கூறி இன்னொரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.